குதிரை பேரும் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி பண்ணலாமா? எங்ககிட்ட வர்றதுனால நாங்கள் ஏதாவது ஆட்சிக்கு வர போகிறோமா? இப்போ இந்த 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வந்துட்டா நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோமா? எங்களுக்கு வர்றது எங்கிட்ட வர்றதுனால அவனுக்கு ஏதாவது 10 பைசா பிரயோஜனம் உண்டா? நான் திரும்ப கூட ஓப்பனாக கேட்குறேன். நியாயமாக ப்ராக்டிக்கலாக 2 பேரும் பேசுவோம். இப்போ நடிகர் விஜய்க்கு அவர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தேவையானது ஒரு 10 எம்எல்ஏ. அதுக்கு ஒரு 12 பேர் ராஜினாமா பண்ண மாட்டாங்கன்னா அந்த ஆளு ஓடி ஓடி கூவி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் நாட்டில் பிள்ளைய காணா எவனை கடத்திட்டு போட்டான்னு தேடுறான் ஒரு பக்கம். ஒருத்தன் பொண்டாட்டியாங்கன்னா எங்கேயோ ஓட்டா இல்லை எவனோ தூக்கிட்டு போட்டான்னு தேடுறான், அது இன்னொரு பக்கம். ஒருத்தையும் பொண்ணை கற்பழிச்சிட்டானுவோ பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் தாவேக்காரன் தான் சொல்லி போலீஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடுது. அங்கங்கே போதைப் பொருள் விற்கிது, மந்திரியே போதைப் பொருளை வியாபாரம் பண்ணுற மாதிரி அந்த ஆளே வேலை பார்த்துட்ருக்கான். நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் ஓடினாலும் ஒரு பக்கம் எம்எல்ஏவே காணான்னு ஒரு கட்சி தேடிட்டு இருக்கு. இப்படி மூளைக்கு மூளை அவன் ஆளுக்கு ஒரு பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கான். இது எம்எல்ஏவே காணும் தேடிட்டு இருக்கிறீங்க, அது எந்த எம்எல்ஏன்னு சொன்னீங்கன்னா? இப்போ கோபால்சாமி எந்த எம்எல்ஏ காணான்னு தேடுறாரு. அவரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நீங்கள் சொல்லுங்கள். கோபால்சாமி வைகோ அங்கே போய் நின்றுக்கிட்டு 2 எம்எல்ஏக்கள் 4 தொகுதி கொடுத்தார்கள், 4லும் திமுக நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீ தான் பெரிய மனுஷனாச்சு, நீ ஏன்பா நிற்கிறீங்க? சீட்டு வேணான்ட்டு அன்றைக்கே போக வேண்டியதானே. அன்றைக்கே தான் நடிகர் விஜய் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எடுத்தார்ல, கால்பர் பண்ணியிருந்தார்ல. இங்கே தாவேக்காவுக்கு ஆள் எடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் வந்து சேரணுமோ சேர்ந்து கொள்ளலாம். எம்எல்ஏ சீட்டுக்கு ஆள் குறைவாக இருக்குது, கொடுக்க தயாராக இருக்கணும்னு சொன்னார்ல. அன்றைக்கே நேராக போயிருக்க வேண்டியதானே. அவர் தான் அன்றைக்கி ஆட்சியில் பங்கு தர உங்களுக்கு கட்சியிலையும் பங்கு தரேன்னு சொன்னார்ல. போய் ஒவ்வொரு கம்பெனியும் சேர வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்போ வந்து நின்றுட்டு 4 டிமாண்ட் பண்ணாருங்கண்ணா. இல்லை, கட்டாயப்படுத்தி இந்த கூட்டணியில் இருக்க வச்சாங்க, நிர்பந்தம் படுத்தினாங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பச்சை புள்ள, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நான் வாழைப்பழம் கொடுத்தா தான் இனிமா கொடுத்தா தான் வேலை செய்யணும், இது அவசியம் இருக்கா என்ன? அவசியம் இல்லை. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் வெளியில் போய் உட்காந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுது. முதலமைச்சர் வீட்டுக்கு வந்துட்டார், அன்றைக்கே பாதி சாஞ்சிருச்சு. வேலைக்காரி வரைக்கும் நான் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லி சொந்த வீட்டில் இருக்க வேலைக்காரியே உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடல. உன்ன மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நம்பி நாங்கள் நின்னோம்னா எங்கள் நிலைமை 4 ரோட்டில் தான் நிற்கணும். இப்போ அதை மாதிரி தான் நாங்கள் நிற்கிறோம், அதில் மாற்றம்லாம் இல்லை. நாங்கள் முன்னாலேயே தெரிஞ்சுருக்கணும். இல்லைனா இங்கேருந்து வீட்டுக்கு போனோன்னா வேலைக்காரி வந்து நான் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் ஐயாவுக்கே தெரியுங்கிறேன். அப்போனா ஐயா எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருப்பார். அந்த ஐயாட்ட சம்பளம் வாங்கின ஆளே ஐயாவுக்கு ஓட்டு போடல, ஐயாவோட பொண்டாட்டி பிள்ளையே ஓட்டு போட்டிருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கண்டிஷனில் கட்சி இருக்குது. ஒரே பஸ்ஸில் பொதுக்குழு நடத்துகிறீங்க, ஒரே பஸ்ஸில் செயற்குழு நடத்துகிறீங்க. உங்கள் கட்சி இவ்வளோ தான் லெவலு. நாங்கள் ஏதோ விதி யாரை விட்டது, எங்கள் தலைவர் என்ன சொன்னாலும் நாங்கள் தலையாட்டுவோம், கடமை கண்ணியை கட்டுப்பாடும்போம். அந்த கட்டுப்பாடில் நீங்களாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? திமுககாரன் கடமை கண்ணியை கட்டுப்பாட்டோடு இருக்கிறது தான். நாங்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறி எங்கள் தலைவர்கிட்ட இவங்களாம் வரக்கூடாது, இல்லை எங்கள் தலைவர் பேச்சை கேட்க மாட்டோம், இவனை தோக்கடிச்சிடுவோன்னு சொல்லியிருந்தா ஒரு கட்சியிலாவது கூட்டணி கட்சி ஜெயிச்சிருப்பாங்களா? காங்கிரஸ்லாம் 25 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அடக்க மாட்டானுங்க தமிழ்நாட்டில். அதுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டிஸ் பாட்டில் கொடுத்து இப்போ பிடிச்சி படுக்க வச்சு தேத்தி இப்போ கடைசியாக பார்த்தா இன்னொரு பக்கத்தில் போய் இப்போ பூஸ்ட் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கு. உங்கள்கிட்ட சமீபத்தில் பேட்டி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார். அதாவது 2009 இனப்படுகொலை நடந்த காலத்தில் காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணிச்சு, அதை நாங்கள் தோளில் தூக்கி சுமந்தோம், அந்த பழி எங்கள்கிட்டையும் வந்துச்சு, அப்போ மட்டும் விட்டுருந்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சீமான் சேர்ந்து அந்த கட்சிக்கு அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கிட்டத்தட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அந்த மாதிரி டயத்தில் இக்கட்டான டயத்திலலாம் இருந்தீங்க கூட. நாங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டோன்னு சொல்கிறதுக்கு வேறு விஷயம். காங்கிரஸால் நாங்கள் கொஞ்சம் நெஞ்செல்லாம் படலை. காந்தி வந்து காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கின உடனே காங்கிரஸை கலைச்சிடலான்னு, ஆனால் கலைச்சிடலான்னு சொன்ன காந்தியையே சுட்டு கொண்டுட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு அந்த காங்கிரஸ் உள்ளூர் தமிழர்லேருந்து உலக தமிழன் வரைக்கும் கொண்டதுக்கு பாவப்பள்ளி யாரா சேரணும், அது காங்கிரஸுக்கு தான் சேரும். நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். எங்களுக்கு மிசான் ஒன்று யார் எப்படி வந்தது, எமர்ஜென்சி யார் கொண்டு வந்தது? இந்த எருமாட்டுக்கு போகிறத போல தான் கொண்டு வந்தாங்க, நாங்கள் தான் அவசப்பட்டோம். அதே மாதிரி கூட்டணி சேர்ந்தானுங்க, நேர்மகளை வருக நிலையான ஆட்சி தருகணும், சந்தர்ப்ப சூழல். ஏன்னா இவங்க பேயினா வர்றது பிசாசு,
பரவாயில்லடா ரெகுலராக இருக்க பேய் கூடயே குடும்பம் நடத்துவோன்னு இந்த ஏழரை கூடயே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் காங்கிரஸை கூடயே வச்சுருந்தோம். ஏன்னா இவனாலையும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான். இவன் தான் இந்திய திணிச்சு எங்களில் ஒரு 100 பேர் செத்து மொழிப்போர் தியாகின்னு நாங்களே பட்டம் கொடுத்து நாங்களே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜனவரி 25 நாள் எதுக்கு வருது? மொழிப்போர் வீர வணக்க நாள் காங்கிரஸ்காரன் தான். ஒவ்வொரு வீர வணக்க நாள் வரும்போதும் காங்கிரஸ்காரனை நிற்க வச்சு சவுக்கால் அடிக்கணும். ஏன்னா கொலைக்கு காரணம் கொலை பண்ணவனே காங்கிரஸ்காரன் தானே. இப்போ உங்கள் கூட்டணி விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படி பேசுகிறீங்களா சார்? இன்னும் சொல்கிறேன் சார், அவங்கள ஏன் கூட்டணியில் வச்சுருந்தோன்னு கேட்க மாட்டீங்களா? ஒரு ஆதாயத்துக்கு இல்லாமல் ஆதாயம் எங்களுக்கு இல்லை. அவனுளாலையும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் வரும். எவன் இந்தியை திணிச்சானோ இந்த திணிச்சவன் கையிலேயே கருப்பு கொடியை கொடுத்து இந்தி ஒழிகன்னு சொல்ல வச்ச கட்சி திமுக. அந்த ராஜாஜி 38 ஆரம்பித்தவர். ராஜாஜியில் ஆரம்பித்து இன்றைக்கி ராகுல் காந்தி வரைக்கும் இந்தி திணிக்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதில் மாற்றமே இருக்காது. அவங்க கையிலேயே ராஜாஜி கையிலேயே நாங்கள் கொடியை கொடுத்து இந்தியை எதிர்ப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு கொடியை கையில் கொடுத்து கோஷம் போட வச்ச கட்சி திமுக. தலைவர் கலைஞர் பேரறிஞரும் அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம். அதுக்கு பேர் எங்கள் பழமொழியில் சொல்லுவோம், எவன் கற்கனானோ கற்கனவனையும் நக்க வச்ச கட்சி திமுகவும். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு நாங்கள் அப்பயே அந்த பாடத்தை கொடுத்தோம். அந்த மொழிப்போர் தியாகி பட்டமும் இவங்க தான் எங்களுக்கு கொடுத்தானுங்க. அதே எங்களை இல்லாமல் கூட்டணியில் இருக்கும்போது இலங்கை தமிழர்களை காப்பாற்றுறேன்னு நாங்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினோம். எங்கள் தலைவர் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். மூளைக்கு மூளை டெசோன்னு ஒன்று வச்சோம். மூளைக்கு மூளை உலக நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இவ்வளோ வேலையும் தமிழர்களுக்காக நாங்கள் செஞ்சோம். அங்கே இருக்க தமிழரை காப்பாற்ற இவங்க குடியெடுத்தவங்க எங்களுக்கு தெரியாமலே இராணுவத்தை அங்கே அனுப்பி உதவி செய்கிறேன்னு அனுப்பி கடைசியாக பார்த்தா அங்கே எல்லா பிள்ளையும் கொண்டுட்டு திரும்பி இவனும் ஊருக்கு போயிட்டானுங்க. உள்ளூரில் காங்கிரஸ்காரனே காணாம். ஆனால் திமுககாரன் தான் இவ்வளவும் காரணம்டான்னு சொல்லி எங்கள் மேலே பழி விழுந்தது. அதே மாதிரி தான் இந்த ராஜீவ்காந்தி வந்து செத்தார் ஸ்ரீபெரும்புதூரில். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் உண்டா? நல்லா யோசிப்பார். எங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொடர்பு உண்டா? வாய்ப்பு உண்டா? எங்கள் அப்பா வாயை முடிவு சும்மா இருந்திருக்கலாம். அவர் பொதுக்கூட்டம் பேசும்போது அவராகவே ராஜு நீ வாய வந்து நீ திரும்பி வரையா நான் பார்க்குறேன் அப்படின்னு இப்படி சும்மா பேசுவார் பொதுக்கூட்டத்தில். எப்பயுமே பேசுவோம். அது திமுக மேடது. யாராவது டெல்லியில் இருந்து வாடாடி தமிழ்நாட்டுக்கு எவனாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து எங்களை தமிழனுக்கு துரோகம் பண்ணிட்டு போங்கடா திரும்பி போறீங்களா இல்லையா நான் பார்க்குறேன். இது பேசுகிறது எங்களுக்கு வாடிக்கையான ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு பொல்லாத நேரம் அன்னைக்குன்னு பார்த்தா அவர் பேசி இது இங்கே வந்து சேவை கடைசியில் எங்கே பணம் பிடிச்சிட்டு போயிட்டானோ. ஆட்சியும் கலைக்கப்பட்டு கள்ள தொழிலில் போனது இந்த வைகோ தான். அன்னைக்கும் திமுககாரன் ஒவ்வொரு ஊடும் அடிபட்டு நொறுங்கி சுக்கு நூலானது காரணமும் இந்த வைகோ தான். இந்த ஆள் தான் கள்ள தொழிலில் போய் எங்களை காட்டி கொடுத்துட்டு வந்தாள். காட்டி கொடுக்குறதுல வைகோ மிஞ்சி உலகத்திலே யாரும் கிடையாது. அல்ல அது மாதிரி ராசி அது. ஆமை பூந்த ஊடு அமினா பூந்த ஊடு விளங்கவே விளங்காதுமா. இந்த ஆள் உள்ளே வந்த அன்றைக்கே நாங்கள் விளங்க மாட்டோம்னு தெரியும். விளங்காமல் போட்டோம். இப்போ தான் போயிட்டார்ல. இனிமேல் 234 தொகுதியும் ஆள வேண்டிய தலைவனை தமிழ்நாடு மக்கள் அடையாளம் காட்டும். அந்த தலைவன் மு.க. ஸ்டாலின்.